ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டார்கர் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பேயோட யூபிஐ பின்னை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யூபிஐ பின்னை மறந்துருந்தாலும் சரி, இல்லைனா சேஞ்ச் பண்ணணுன்னு இருந்தாலுமே வந்து இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிபே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட யூபிஐ பின்னை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருந்து ரெண்டாவது ஆட்டு ஃபர்கெட் யூபிஐ பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளால் நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதேமாதிரி ஆதார் கார்டை வச்சு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டோட நம்பர் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரி டேட்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட 6 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ப்ரொசீஜர்லேயுமே வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து யூபிஐ பின் செட் பண்ணுறதுக்கான புதிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த யூபிஐ பின் ஞாபகம் இருக்குமோ கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து யூபிஐ பின்னை வந்து கூகுள் பேயில் வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.